ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ மூலிமா என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு இல்லாட்டினா ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு இல்லாட்டினா ஆண்ட்ராய்டு டிவி மூலிமா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை வச்சு நம்ம மொபைல்லையும் டிவியோட ஸ்க்ரீனை வந்து நம்ம மொபைலில் எப்படி நம்ம டச் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் வந்து மொத்தம் 4 பட்டன் கொடுத்துருவாங்க. அந்த 4 பட்டன் ஒன்று பேக்கு, ஹோம், அடுத்தது எத்தனை பேக்ரவுண்டில் எவ்வளோ ஆப் ரன் ஆகிட்டுருக்கு, அடுத்தது இந்த ஆப்பை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு பட்டன், மொத்தம் 3 பட்டன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து நம்ம மொபைல்லையும் நம்ம டிவிலையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இன்ஸ்டால் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் ரெண்டையும் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம டிவியையும் நம்ம மொபைலையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணி இது யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, ஆடியோ வந்து நம்ம மொபைலில் வந்து கேட்க முடியாது. அதை வந்து எக்ஸ்டர்னல் டிவிலேயோ இல்லை நம்ம ஹோம் தேட்டர் இதில் மட்டும்தான் கேட்க முடியும். இப்போ வந்து டிவி வந்து ஒர்க் ஆகாத சமயத்தில் நம்ம பாக்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த பாக்ஸில் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாவே போதும், ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து கனெக்ட் ஆகிக்கும். நம்ம வந்து பாக்ஸ் மூலயமா இதில் வர வீடியோவை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அல்லது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆம்ப் வச்சுருந்தோம்னா அந்த ஆம்ப் மூலயமா ஆடியோவை வந்து எடுத்து கேட்டுக்கலாம். இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொடையில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்கு சிக்னல் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்பை வச்சு நம்ம சிக்னலை வந்து அங்கே போய் எவ்வளோ சிக்னல் வருது அப்படின்ட்டு நம்ம கொடை இருக்கிற பக்கம் வச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கொடையை வந்து இருக்கிற பக்கம் நம்ம மொபைலில் வச்சு எவ்வளோ சிக்னல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மொபைல்லையே பார்த்து நம்ம ஈஸியாக சிக்னலை வந்து செட் பண்ண முடியும். அது வந்து அதுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச்லேயே நம்ம ரிமோட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து நம்ம டச்சில் யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மொபைலில் யூஸ் பண்ணுற இதே உங்களுக்கு ஃபீலிங்கே வந்து ஒரு டிவியை யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டிவியில் ஒரு டச் யூஸ் பண்ணுறது எப்படி பண்ண முடியாது, அது போல் ஆனால் நம்ம வந்து மொபைல் மூலயமா அந்த டச்சை வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து வீடியோ ஓடுது, ஆனால் இந்த வீடியோ வந்து சவுண்டு வரல. சவுண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் சவுண்டு வச்சாலும் நீங்கள் அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு கேட்காது. ஆனால் வந்து டிவியில் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக வரும். ஆனால் இந்த ஆப் வந்து மூலயமா நம்ம டிவி வந்து ஃபுல் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா குரோம் காஸ்ட்டு இதில் நிறைய நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஆப்ஸை போடுறதுக்கு இந்த ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு குரோம் காஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு இங்கேருந்து நம்ம படம் அங்கே அனுப்பி நம்ம மொபைலில் இருக்கிறத நம்ம டிவியில் பார்ப்போம். இப்போ வந்து டிவியில் இருக்கிறத நம்ம மொபைலில் பார்க்குறோம். 2 வேவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் இருக்குது. நான் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் லான்ச்சரை வந்து டவுன்கிரேட் பண்ணி லான்ச்சரை வந்து டெலீட் பண்ணி ஏடிவி லான்ச்சர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சூப்பராக இந்த ஆப் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப்பை வந்து ஆப் பற்றி முழு வீடியோ வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி முழு இதையும் சொல்கிறேன். அதுபோல் இந்த ஆப் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நினைக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.